வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. இன்றைக்கி நாம் அழகான காஞ்சியில் திருக்கார்த்திகை தீப விழாவை முன்னிட்டு நடந்துட்டு இருக்கக்கூடிய 7வது வருட விளக்கு கண்காட்சியில் இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்கள். இன்றைக்கி அம்பாலே சிறப்பு விருந்தினராக வந்த மாதிரி அழகா சித்தாஞ்சி அம்மா அவங்க வந்திருக்காங்க. எனக்கு அவங்கள பார்க்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கும். ஏன்னா நான் அவங்க பீடத்துக்கு போயிருக்கும்போது நான் வியந்து பார்த்த விஷயம், ஒரு கோயிலுக்கு ஆட்கள் வர்றதே இப்போது நிறைய இடங்களில் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய அந்த சித்தர் பீடத்தில் 508 பால் குடம்னு எழுதியிருந்தாங்க. ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வாலண்டியராக வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது எவ்வளோ பெரிய சக்தி ஈர்த்துட்ருக்கு அப்படின்னு நினச்சேன். அவ்வளோ பெரிய சக்தி இன்றைக்கி விளக்கு கடைக்கு எழுந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறோங்க. ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்து இந்த அளவுக்கு அற்புதமாக ஒரு விளக்கு கடையை நடத்தி நல்ல அற்புதமான முறையில் எங்கெங்கெல்லாம் ஒரு அற்புதமான விளக்குகள்லாம் செய்வாங்களோ அந்த இடத்தெல்லாம் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு இந்த இடத்துல அதுவும் இந்த கார்த்திகை தீபத்துக்காக ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் எல்லா விதமான தீபங்களும் வச்சுருக்குறீங்க. ஏன்னா அந்த காலத்தில் பாரம்பரியமாலாம் செஞ்சுருப்பாங்க. நிறைய மறந்து போன அந்த டிசைன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா விளக்கில், அதெல்லாம் கூட இங்கே பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த அளவுக்கு ஒரு தெய்வ அம்சமாக நல்ல ஒரு வைப்ரேஷனோட ஒரு கடன்ற மாதிரி இல்லாமல் அது ஒரு ஆலயம். நம்ம செய்யக்கூடிய பணியே ஒரு தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம செய்யக்கூடிய தொழிலே ஒரு தெய்வம்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு தெய்வ கடாட்சமாக இந்த விளக்கு கடையை நடத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். உங்களுக்கு எல்லா விதமான சித்தர்களுடைய ஆசீர்வாதமும் தெய்வ ஆசீர்வாதமும் அன்னையுடைய ஆசீர்வாதம் இருந்து இன்னும் மேலும் மேலும் நிறைய இடத்துல நீங்கள் கிளைகளை திறக்கணும். மக்கள் எல்லாரும் இந்த இடத்துல விளக்குகள் மட்டும் இல்லாமல் நிறைய எப்படி சொல்கிறது, பார்க்குறதுக்கு அற்புதமான அந்த சிற்பங்கள்லாம் அந்த அழகாக பூஜையில் வைக்கக்கூடிய அந்த திரு விக்கிரகங்கள் ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தாலும் சரி, பார்க்குறதுக்கு அழகாக காட்சிப்படுத்தி வச்சுருக்குறாங்க. அது பார்க்க சொல்ல எல்லாத்தையும் அப்படியே எடுத்துன்னு போயிடணும். இந்த கைலாயத்தில் இருந்து அப்படியே ராவணன் தூக்கின்னு போகலான்ற மாதிரி பார்க்க சொல்ல எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இங்கே இருந்து நிறைய மக்கள் இதை வாங்கி பயன்பெறணும்னு சொல்லி என்னுடைய ஆசீர்வாதம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, நான் உங்கள் பீடத்துக்கு வந்தப்போ நம்ம சண்டியாகத்துக்கு தான் உங்களை அழைக்கிறதுக்காக வந்திருந்தேன். அதுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணப்பெல்லாம் கூட எங்களால் முடியல. ஆனால் பார்த்தப்போ நான் ரொம்ப வியந்து பார்த்தேன். நிறைய பெண் சக்திகள் உங்களோட சேர்ந்து இணைஞ்சி நிறைய வேலைகள் நீங்கள் பார்க்குறீங்க. இது வெறுமனே ஒரு கோவில், ஒரு பீடம் அப்படின்றத தாண்டி சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நீங்கள் செய்கிற வேலைகள் அவங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்குறேன். எல்லாருமே மேலே ஒரு அம்மான்ற அந்த பாசத்தோடு பழகுவாங்க. எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் என் கையில் ஷேர் பண்ணுவாங்க. அந்த குறைகள் தீரத்துக்கு அம்மா பிரார்த்தனை செய்கிறோம், பூஜைகள் செய்கிறோம். அப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும்போது இன்னும் நல்ல ஒரு பாண்டிங், அம்மா பொண்ணுக்கு இருக்கிற ஒரு பாண்டிங் மாதிரி என் மேலே அளவு கடந்த ஒரு பாசத்தை வைக்கிறாங்க. மகளிர் மட்டும் இல்லை, நிறைய ஆண் சக்திகளும் நல்லா சேவை செய்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு சேவை செய்கிறவங்களே ஒரு 250 பேர் இருப்பாங்க வாலண்டியர்ஸு. இந்த ஆடி போகிறோன்னு வந்துச்சுன்னா 500 தீச்சட்டியை 500 பேருக்கு எடுப்பாங்க. அது விசேஷமாக எடுப்பாங்க. ஒரு 1000 பால் குடத்துக்கு மேலே எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாருமே அவங்களோட பங்களிப்பு, நம்ம நல்லாயிட்டோம் அம்மாவோட அருள்னால அந்த நன்றியை வெளிப்படுத்தணும் இல்லையா. எப்போவுமே கடவுளுக்கு தினந்தோறும் நம்ம நன்றி சொல்லணும். அப்போ தான் அது ஒரு நிறைவான வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. இன்றைக்கி நம்ம சுவாசிக்கிறோம், காலையில் எழுந்துக்கிறனா கூட அதுவே ஒரு அற்புதம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். காலையில் எழுந்துக்கிறோம், சுவாசிக்கிறோம், நடக்கிறனாவே அதுவே ஒரு அற்புதம் தானே. அந்த அற்புதத்தை நம்ம செய்கிற அந்த இறைவனுக்கு நம்ம தினந்தோறும் நன்றி சொல்லணும். அந்த மாதிரி அந்த நன்றியை செலுத்துகிற விதமாக அந்த வருஷத்துக்கு ஒரு வாடி ஆடி போகிறோம். ஏன்னா என்னுடைய அவதார நட்சத்திரமும் ஆடிப்புறம் தான், அம்பாளுடைய நட்சத்திரமும் ஆடிப்புறம் தான் அம்மன்ட்டு அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இங்கே காமாட்சி அம்மனோட இது பார்த்தாலும் இந்த ஐப்பசி பூரம் தான் அம்பாள் அவதரிச்சதாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆண்டாள் அவதரிச்சதும் அந்த பூரம்ன்றது ஒரு வைப்ரேஷனால் அந்த நாளில் மக்கள்லாம் விரதம் இருப்பாங்க. ஒரு 5 நாள் நம்ம ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துறதுக்காக விரதம் இருந்து அந்த நன்றி கடனை எடுத்துகிட்டு அவங்க செலுத்துகிறாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு உற்சவம்னு பார்த்தா நம்மளுடைய சிவகாளி சித்தர்பீடத்தில் ஆடிப்புற உற்சவம் தான். அதை தான் நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் முனைப்பாக நின்று மறுநாள் காலையில் பால் குடம், ஸோ அதுக்கு எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த சிவகாளி சித்தர் பீடம் அது எப்படி உருவாச்சுங்கய்யா? ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் ரிஷி மூலம்
நதி மூலம் கேட்கக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் எனக்கு அந்த அம்பாள் பற்றின ஒரு கதை இருக்கும் இல்லையா, எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுன்னா வாசலில் வாராகி அம்பாள் எல்லாமே அப்படியே சக்தி ஸ்வரூபமாக ஒரு சக்தி பீடம் மாதிரி அதை உருவாக்கியிருக்கீங்க. பீடம் மாதிரி இல்லை, அது பீடம் தான் இருந்தாலும் அப்படி ஒரு 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 அம்பாள் அங்கே வந்து கொழுவு இருக்கிறதுக்கான காரணம் இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையான விஷயம் தானே. ஏன்னா சிவகாளி சித்திரப்பீடம்னா அது எதனால் உருவாச்சு, எதனால் ஒரு விஷயம் அங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயந்தான். என்னோடய 16வது வயசில் எப்பவுமே நான் வந்து காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போவேன். எங்களுடைய தெரு வாலாஜாவில் வந்து அது மாடு வீதின்னு சொல்லுவாங்க, அந்த ஏகாம்பரநாதர் சன்னதி தெருன்னு சொல்லுவாங்க. அங்கே தினந்தோறுமே நான் வந்து வழிபாடு செய்வேன். எங்கள் அம்மா நல்லா பாடுவாங்க, அந்த காமாட்சி அம்முடைய அந்த பதிகம் விருத்துங்கள்லாம் நல்லா பாடுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி தினந்தோறும் போகிறச்ச அன்றைக்கி வந்து கூட்டம் இல்லை, அன்றைக்கி வந்து சாதாரண ஒரு நாள் தான். அன்றைக்கி பார்த்தா அந்த காமாட்சி அம்மன் கோயிலில் நான் அப்படியே பிரதர்ஷனம் வரேன். ஒரு ஏழ்மையான பெண்ணு அப்படியே தலைவரி கோலம் அப்படியே சடலாம் போட்ட மாதிரி ஒரு 10 வயசு குழந்தை அப்படி சுற்றி வர மாதிரி பார்த்தேன். திருப்பி இந்த பக்கம் பிரதர்ஷனம் வரப்போது அதே குழந்தை நல்ல தலைலாம் வாரி பூலாம் வச்சு நல்ல நகைலாம் போட்டு அந்த காட்சி பார்த்தேன். 3 வாட்டியும் அதே போல் நான் பிரதர்ஷனம் வர சொல்ல 3 வாட்டியும் அதே மாதிரி காட்சி. எனக்கு ஒரு மாதிரி உடம்பு திடதட்டன ஆயிடுச்சுன்னா, இந்த பக்கம் பார்த்தா அந்த குழந்தை ஏழ்மையான குழந்தையா ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பரதேசி கோலத்தில் இருக்குது, இந்த பக்கம் வந்து பார்த்தா அவ்வளோ அழகான குழந்தையா இருக்குது, என்ன ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து படுக்கிறேன். குளிர் ஜோறு மாதிரி அப்படியே தூக்கி போடுது. அப்போ தான் வந்து எனக்குள்ள அம்மா இறங்கி அந்த உத்தரவு தராங்க. என்னோடய தாயாருக்கு 16 வயசு வந்துடுச்சு, மயானத்தில் வந்து தவம் பண்ணணும், நான் வந்து இந்த பிள்ளையை வந்து ஆட்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து அழுதாங்க, ஒத்துக்க மாட்டேன்ட்டு. இருந்தாலும் வந்து கொஞ்ச நாள் ஒரு 2-3 மாதத்தில் அம்மாவுடைய அருள் அந்த பரிபூர்ணமாக இருக்குதுன்றது என் தாயார் உணர்ந்ததுனால என்னை அப்படியே விட்டாங்க. நான் மயானத்துக்கு போய் தவம் பண்ணேன். அந்த வேலூர் இருக்குது, அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்னு, அது உள்ளதான் என்னோடய தாயார் பிறந்த இடம், மூஞ்சிற்பட்டுன்ட்டு. அங்கே போயிட்டு அதுவும் பாருங்கள், எனக்கு அமைஞ்சது வந்து எங்கள் தாத்தாவுடைய சொந்த மாந்தோட்டம். இப்போ எப்படி மாங்காட்டில் அம்மா வந்து இருந்தாங்களோ, மாமரத்தடியில் எப்படி இருந்தாங்களோ அதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி அந்த மாமரத்து அடியிலே ஒரு சுடுகாடு, எங்கள் தாத்தாவுடைய அந்த மாந்தோப்பு பக்கத்துலேயே சுடுகாடு. அந்த சுடுகாடு ஒட்டின மாதிரியே வந்து ஒரு குடியில் அமைச்சு அங்கேயே ஒரு 3 வருட காலம் வந்து கடுமையாக தவம் பண்ணேன். அப்போ தான் அம்மா வந்து காட்சி கொடுத்துட்டு எனக்கு சொன்னது என்னென்னா, காமகாசூரன்ற ஒரு அசுரர் இருந்திருக்கிறான் ஆதி காலத்தில். அப்போ வந்து பிரம்மதேவர் கையில் வந்து வரம் வாங்கிட்டு அவன் மக்களுக்கு, அசுரனாவே ஒரு கொடுமையான எண்ணங்கள் தானே, அந்த வரத்தை எப்படி பயன்படுத்தணும், மக்களுக்கு எப்படி செய்யணும், எப்படி தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றது இல்லாமல் வரம் வாங்கிட்டோம் நம்ம எப்படி வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய மக்களுக்கு துன்புறுத்துகிறோம். எப்படி கொரோனா காலத்தில் எல்லாம் வீட்டிலே இருந்தாங்களோ அந்த மாதிரி அந்த அசுரனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கவுங்க ஒளிஞ்சு வாழறாங்க. சித்தர்கள் தேவர்கள்லாம் வந்து அந்த சித்தஞ்சி, நம்மளோட பீடம் பேர் வந்து சித்தஞ்சி சிவகாளி சித்தர் பீடம் இல்லையா, அது சித்தஞ்சின்ற இடத்துல அவங்கெல்லாம் வந்து ரிஷி முனிவர்கள்லாம் வந்து மறைஞ்சு வாழறாங்க. ஏன்னா இவன் வந்து ஹோமம் பண்ண விட மாட்டான், ஜபம் பண்ண விட மாட்டான், அங்கே நிறைய தொல்லைகள் கொடுக்குறான். அப்போ தான் வந்து எல்லாரும் வந்து நாரதர் கையில் வந்து முறையிட சொல்ல, நாரதர் வந்து கைலாயத்தில் போய் சிவபெருமான் கையில் முறையிடுறாரு. அப்போ திருவிளையாடல் நடக்கும். அது மூலயமா வந்து பார்வதி தேவி அவதாரம் எடுத்து அந்த காமகாசூரனை அழிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திருவிழல் பிரகாரம் அந்த சதுரங்கன்னு சொல்லுவாங்களே, தாயக்கட்டை விளையாடுற மாதிரி பண்ண சொல்ல இந்த அம்மா வந்து கண்ணை மூடிடுறாங்க, எங்கே நம்ம தோற்றுருமோன்ட்டு. அப்போ அவர் அப்படியே கோபப்பட்ட மாதிரி நடித்து ஒரு சாபம் கொடுப்பார், நீ போயிட்டு திருப்பி மாங்காட்டில் ஒரு குழந்தையாக வடிவெடுத்து நீ வந்து திருப்பி இங்கே வரணும், அங்கே உன்னை வந்து நான் வந்து திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அது காத்தாயினி மகரிஷின்ற ஒரு மகரிஷி நம்ம மாங்காடு சென்னையில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து காத்தாயினி மகரிஷி பல 100 ஆண்டுகளாக வந்து வேள்வி நடத்துகிறார். அடர்ந்து அந்த 1 லட்சம் நிறைஞ்ச மாமர காடுகள் அது. அந்த இடத்துல வந்து அந்த மாமர காட்டில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வேள்வி வச்சு தனக்கு வந்து ஆதிசக்தியான பார்வதி தேவி வந்து மகளை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேண்டாரு. சிவனுடைய அருள்னால அந்த யாக குண்டலத்துலேருந்து அம்மா வந்து வராங்க. இவர் பேர் வந்து காத்தாயினி மகரிஷி. அந்த குழந்தைக்கு காத்தாயினின்னு பேர் வச்சு வளர்த்துட்டு வர்றாரு. அந்த அம்மாவுக்கு தினந்தோறும் அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லி வளர்க்குறாரு. அந்த அம்மா தவம் இருக்கிறாங்க, ஒத்த காலில் நின்று தவம் இருக்கிறாங்க, சிவனை திருமணம் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆசையில். அப்போ தான் அந்த 16 வயசு வர சொல்ல அசரீரி ஒலிக்குது, நீ இங்கேருந்து தவம் பண்ணால் வந்து உன்னுடைய வந்து எண்ணம் பூர்த்தி அடையாது, சிவன் உனக்கு காட்சி தரமாட்டார், இங்கேருந்து நீ மேற்கு வந்து போவோம், அங்கே வந்து பாலாற்றோடைய வட
வடகரையில் ஒரு மாமரம் இருக்கும். ஏகாம்பரம்னா ஒற்றை மாமரம்னு அந்த பொருள். அந்த ஒற்றை மாமரத்தில் 4 கிளைகளில் 4 விதமான சுவை உள்ள மாம்பழம், 4 விதமான மனம் கொண்ட அந்த வாசனை எல்லாமே இருக்கும். அதுதான் உன்னுடைய இடம். அங்கே போய் நீ மணலால் லிங்கம் அமைச்சு தவம் பண்ணனா உனக்கு அந்த சிவனுடைய தரிசனம் கிடைக்குன்ட்டு அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, தான் தந்தையான அந்த காத்தாயனி மகரிஷிகையில் சொல்லிட்டு விடைபெற்றுட்டு தான் தோழி ஜெய விஜயன் 2 பேரையும் அழைச்சிட்டு அந்த இடத்துக்கு தேடி மேற்கு நோக்கி வராங்க. இங்கே பார்த்தா அழகாக அந்த படிங்கு மாதிரி ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. ஒற்றை மாமரம் தான் இந்த இடத்துல அப்போ ஆதி காலத்துலேருந்து இருக்குது. இப்போ நகரமே ஆகிட்டு இருக்குது இந்த இடத்துல. காஞ்சிபுரம்னா இதுவாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்க்க சொல்லி அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. அந்த மாமரத்தடியில் அம்மா வந்து அந்த மணல் லிங்கம் அமைச்ச மாதிரி அந்த தவம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருந்துச்சு. அதுபோல் மணல் லிங்கம் அமைச்சு அந்த அம்மா தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பஞ்சாட்சரங்களை சொல்லி மெய் மறந்து அந்த அம்மா வந்து தவம் பண்ணுறாங்க. அப்போ வந்து நாரதர் போய் கலகம் பண்ணுறாரு. காமகாசுரன் கையில் போயிட்டு கலகம் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து நீ ராஜ்யம் பண்ணுற எல்லாமே பண்ணுற, இருந்தாலும் உனக்கு ஒரு பட்டத்து மகிழ்ச்சி இல்லையே, ஒரு சக்கரவர்த்தினா சக்கரவர்த்தின்னு இருக்கணும் இல்லையா, உனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல உனக்கு தெரிஞ்ச யாருன்னா சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அந்த எல்லையில் வந்து மாமரத்து அடியில் வந்து ஒரு அழகான 16 வயசு பெண் தவம் பண்ணிட்டு இருக்கிறார். உனக்கு ஏற்ற பொருத்தம் அவள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கலகம் பண்ணிட்டு வந்துடுறாரு. அவர் வந்து பார்த்தா அந்த அம்மா தவம் பண்ணிட்டுருக்குறாங்க. கிட்ட போகலான்னு பார்த்தா அக்னி ஜுவாலை வீசுது. அந்த அம்மா அக்னி தவத்தில் இருக்கிறதுனால அது கிட்டே நெருங்க முடியாதனால என்ன பண்ணுறாரு, பாலாத்தில் பெரும் வெள்ளமாக வராரு. அப்போ வர சொல்ல தான் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, எங்கே இந்த மணல் இங்கே கரைஞ்சிருமோன்னு சொல்லி ஆலிங்கனம் பண்ணி சிவாயனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே சிவபெருமான் வந்து மகாவிஷ்ணுக்கு சொல்கிறாங்க, போயிட்டு இந்த வெள்ளத்தை தடுங்கன்னு. அவர் போயிட்டு அந்த பள்ளிக்கொண்டால் குறுக்கு படுக்கிறாரு. அங்கேயும் பெரும் வெள்ளமாக மாய வித்தெல்லாம் கத்துவன் இல்லையா அவன் காமகாசுரன். திருப்பியும் திருப்பாறு கடல்ன்ற இடத்துல காவேரி பக்கத்தில் வந்து குறுக்கு படுக்கிறான். அந்த வெள்ளம் சாந்தம் அடையுது. இருந்தாலும் கடும் கோபம் ஆகிறான். அப்போ வாக்குவாதம் பண்ணுறான் அம்மா கையில் போயிட்டு. அம்மா என்ன சொல்கிறான்னா, உலகுக்கே தாயானவ என் கையில் வந்து நீ இந்த இதெல்லாம் பேசுகிறியா, நான் வந்து ஈசனுடைய வந்து பத்தினி, ஏதோ ஒரு சாபத்தினால இங்கே வந்து குழந்தைய பிறந்து ஈஸ்வரன் நினச்சி நான் வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்குன்னு சொன்னேன்னு இவன் ஒத்துக்க மாட்டான். அப்போ தான் வந்து அம்மாவுக்கு கடுமையான கோபம் வந்து இந்த போர் புரியலாம் தெரிதா, உன்னை வந்து சம்ஹாரம் பண்ணுன்னு சொல்லிட்டு சித்தஞ்சிக்கு படையெடுத்து வராங்க. அங்கே தான் வந்து ஒரு மைதானமாக இருந்திருக்குது. ஆறு இந்த பக்கம் ஒரு ஆறு அப்படின்னு நடுவு சென்ட்ரலில் ஒரு மைதானமாக அந்த சித்தர்கள் ரிஷிகள்லாம் அந்த காட்டில் வந்து தஞ்சம் அடைஞ்சதுனால அங்கே வந்து போர் நடக்குது. அப்போ தான் வந்து வாராகி பிரத்யங்கரா இவங்கெல்லாம் கூட துணை தெய்வங்களாக கூட இருந்து அம்மாவுக்கு வந்து உதவியாக இருக்கிறாங்க. எல்லா அசுரர்களும் அவங்க வந்து இது பண்ணுறாங்க சம்ஹாரம் பண்ணுறதுக்கு. இந்த அம்மா வந்து இந்த அசுரனை வந்து சம்ஹாரம் பண்ணுறதுக்கு பல முயற்சி எடுக்கிறாங்க. எந்த ஆயுதங்களாலையும் வந்து அவனுக்கு வந்து அழிவில்லை. 16 வயசு பெண்ணால் தான் அழிவுன்றது. 16 வயசு பெண்ணுக்கு எந்த ஆயுதம் எடுத்தாலும் அழிக்க முடியல. அப்போ வந்து சிவனுடைய ரூபத்தில் வரான். இந்த அம்மா கடுமையான கோபம். ஏன்னா இந்த அம்மா முக்காலம் உணரக்கூடிய சக்தி படைச்சவங்க. என்னடா இவன் சிவனுடைய ரூபத்திலே வரானே, நம்மளுடைய நாதனுடைய ரூபத்திலே வராங்கன்றதுனால கடுமையான கோபத்தில் இருக்கிறான். அப்போ தான் மகாவிஷ்ணு நினைக்கிறாங்க, எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும், இவனை எப்படி தான் அழிக்கிறதுன்னு சொல்லி. அப்போ தான் வந்து இந்த மகாவிஷ்ணு சொல்கிறாரு, எந்த ஆயுதத்தினாலேயும் அவனை வந்து அழிக்க முடியாது. உன்னுடைய ஆயுதமே வந்து பெண்களுக்கு ஆயுதமே வந்து இந்த நகம்தான். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையும் தன்னை வந்து பத்ரகாளின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வர கோபமோ ஆத்திரமோ எப்பேற்பட்ட மனுஷனும் வீழ்த்த முடியுன்ற மாதிரி உன்னோட கட்டை விரலில் இருக்கிற அந்த நகம்தான் ஆயுதம். அவன் வர சொல்ல அப்படியே தூக்கி போட்டு மெரித்து அவன் தொண்டையில் வந்து அந்த நகத்தால் குத்தி அந்த ரத்தத்தை முழுமையாக எடுத்துரு. ஏன்னா ஒரு சொட்டு அந்த ரத்தம் கீழே இருந்துச்சுன்னா கூட திருப்பி அவன் வேறு அசுரனா வந்து வந்துடுவான் அப்படின்னு சொல்லுவேன். அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரியே செஞ்சு அந்த அசுரனுடைய ரத்தத்தை முழுமையாக வந்து எடுத்துடுறாங்க. அப்போது அந்த அம்மாவுடைய பாதம் அவனுக்கு வந்து மார்பில் பட்டதுனால அப்போ கேட்குறான், இந்த காமனோட ஆட்சி அழிச்சிங்க, அதனால் காமாட்சின்ற பேரோட காமனோட ஆயுதம்னு பார்த்தா கரும்பு வில்லு பூச்செண்டு தானே, அதனால் அந்த ஆயுதம் தாங்கி நீங்கள் வந்து காம குரோத தீவினைகளை தீர்க்கிற மாதிரி நான் ஆட்சி புரிஞ்ச இடத்துல நீங்கள் அமர்ந்து அருள் புரியணுமான்ட்டு. அதை தான் ஆதிசங்கரர் காளியாக தான் அந்த அம்மா அந்த இடத்துல சுற்றி வராங்க. இந்த இடத்துல வந்து காளியாக ரௌத்ர ரூபமாக ருத்ர ரூபமாக, ஆதி காமாட்சினாவே காளி தானே, அந்த மாதிரி காமாட்சி வந்து காளியாக ரூபமாக வந்து கோபஸ்வரூபமாக இருக்கிறதுனால ஆதிசங்கர் அதுக்கு அப்புறம் வந்து அந்த அம்மா சுகாசனத்தில் உட்கார வச்சு ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணி நல்ல அற்புதமான முறையில் யானைக்கு அடக்கிறதுக்கு வந்து அங்குச பாசம்னுவாங்களே, அந்த அங்குச பாசத்தை கொடுத்து கரும்பு பூச்செண்டுலாம் கொடுத்து அங்கே வந்து அம்மாவை வந்து வச்சு லலிதா சகஸ்ரநாமலாம் படித்து பூஜை பண்ணதுனால அந்த அம்மா வந்து காமாட்சியாக இருந்து எல்லாருக்கும் நீக்க அளவில் வந்து காமாட்சின்னா சக்தி பீடங்களில் ஒரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த பீடமாக இருந்துச்சு. அதுக்கு தொடர்புடைய கோயில் தான். அப்போ அம்மாவை கேட்டேன், எனக்கு சித்தஞ்சினா வாழையில் நொழிலியம்மா அப்படின்ட்டு. அப்போ அம்மா சொன்னாங்க, இந்த சண்டி ஹோமத்திலே வந்து இந்த சித்தஞ்சின்ற மந்திரமே வரும்ன்ட்டு எனக்கு ஒரு புக்கு வந்து திடீர்னு நான் இதுக்கு போனேன், கபாலீஸ்வரர் கோயிலுக்கு. அங்கே கிரி ஸ்டால்ன்ட்டு ஒன்று இருக்குது புக் ஸ்டோரு.
இந்த கிரீன்ட்டு நம்ம சிலைங்கெல்லாம் கூட விற்பாங்க. அங்கே போய் திடீர்னு எடுத்தால் அந்த புக்கு வருது. நான் திறந்த உடனே பார்த்தா சித்தஞ்சி சுவாகன்னு அந்த மந்திரம் வருது. அப்போ தான் நினச்சேன், ரொம்ப ஐதீகமான ஊர் இது. சித்தர்கள் அம்மா சொன்ன மாதிரி சித்தர்கள் தஞ்சம் அடைஞ்ச பூமி, இந்த அசுரனை அழிச்சதுக்கு உண்டான அந்த காரணமே அந்த மந்திரம் வருது சண்டி ஹோமத்திலே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குருவான சக்தி அம்மாக்கெல்லாம் காட்டினேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து அந்த அசுரனுடைய இது அழிஞ்சதுனால இத்தனை வருடம் பிறகு என் மூலிமா அந்த இடம் வந்து அந்த ஆலயம் அமையணும், சிவனோடு சேர்ந்து காளி ஒருங்கிணைஞ்சு அனுகிரகம் பண்ணுன்றது எனக்கு உத்தரவானதுனால அந்த இடத்துல சிவகாளி சித்தர் பீடத்தில் அந்த சிவனுடைய ஆவுடையாரில் காளியோட ரூபமும் அம்மா அங்கே அனுகிரகம் பண்ணி இவ்வளோ பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு எல்லா குறைகளும் தீர்த்து வச்சுருக்குறாங்க. இதுதான் அம்மாவுடைய வரலாறு. ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. நான் இங்கே காஞ்சிபுரம் வந்ததுலேருந்து பார்க்குற ஒரு வித்தியாசமான விஷயங்கள். ஏன்னா நீங்கள் 16 வயசில் உங்களை அம்பாள் வந்து அந்த 16 வயசுல பெரிய விஷயம் தான். இப்போ கூப்பிட்டு இருந்தாங்கன்னா கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா அப்பயே சின்ன வயசுல கூப்பிட்டுட்டாங்க. அதுதான். ஏன்னா இங்கே நிறைய பிள்ளைங்களை பார்க்குறாங்க. அதுவும் பொதுவாக இங்கே கடையை தேடி நிறைய பசங்க வருவாங்க. அவங்களுக்குள்ள அம்பாளுடைய தன்மை இருக்கிறத நான் நிறையவே பார்ப்பேன். அதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, முதல்ல இங்கே அம்பாள் வந்து உட்கார வச்சது முதல்ல வாராகி தான் வச்சுட்டு, ஏன்னா எங்களுக்கு வந்து அவள் தான் எல்லாமே அப்படின்றதுனால அவளை வச்சுட்டு தான் ஆரம்பித்தோம். வந்தும் ஒரு 3 மாதம் கழித்து தான் நான் இங்கே பூஜை பண்ணணுன்ற அந்த எண்ணமே வருது. இப்போ தடவை நான் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ நான் புடவைய அம்பாளுக்கு வஸ்திரத்தை நான் வந்து அதை கலட்டினேன்னா திரும்ப கட்ட எனக்கு தெரியாது. எனக்கு அங்கே வந்து ஆள் வருவாங்க, என்னோடய ஃப்ரெண்டே வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. யாரும் இல்லையே என்ன செய்ய, சரி ஆனால் மடிச்சுலாம் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒன்றை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு தண்ணி, அந்த அபிஷேக தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்ற போகிறோம். ஒரு பையன் வர்றான், 9th ஸ்டாண்டர்டு தான். அவன் பேசுகிறது இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது. நான் அவளுக்கு பண்ணுவேன், இவன் தான் பேசுகிறான். நம்மளே அம்மான்னு சொல்கிறோம், நான் அவளுக்கு நானே அலங்காரம் பண்ணுவேன்றான். அதே மாதிரி நிறைய பிள்ளைங்க, குட்டி குட்டி பிள்ளைங்களே வர்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடம் சக்தி பீடம் தான். கண்டிப்பா இந்த ஊரே வந்து, இந்த ஊரும் சரி நம்ம தமிழகமும் சரி நீங்கள் சொன்னதுக்கான அடையாளங்கள். அப்போ நீங்களும் குழந்தையில அப்படி தான் இருந்திருப்பீங்க. நான் உண்மையிலே அந்த பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது சொல்லுவேன், படிங்கடா அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிறான், ஸ்கூல்லேயும் ஃபஸ்ட்டான். ஃபஸ்ட்டு நான் ஒருவேளை படிக்க இது பண்ணிட்டு இப்படி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு விஷயங்களும் அந்த நாணத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த பக்தியும் சின்ன வயசுல இருக்குது பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா இந்த மண்ணுக்கே ஒரு சாணத்தியம் இருக்குது இல்லையா. உங்ககிட்ட உங்க அம்மா ஏத்துக்கவே நாளாச்சு. ஆமா, ஒரு 3 மாசம் ஆச்சு. என்ன ரொம்ப போராடினாங்க. அதுக்கப்புறம் அவங்களே உணர்ந்தாங்க, அந்த அம்பாள் இறங்கி அந்த வாக்கு கொடுக்குறது, எல்லாருடைய குறைகள் தீர்றது அப்படின்னு அந்த 3 மாதம் பார்த்த உடனே அவங்களே ஆச்சரியப்பட்டு அதுக்கப்புறம் மயானத்தில் தவம் பண்ணுறதுக்கு அவங்களே அனுமதிச்சாங்க. அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, சின்ன வயசில் ரொம்ப ஒல்லியாக வடவடன்னு இருப்பேன். ரொம்ப பயந்தாங்கொழி வேறு. நான் இருட்டில் கூட போக மாட்டேன். அப்படி பாத்ரூம் போனால் கூட எங்கள் அம்மா அழைச்சிட்டு போகிற இதுவை அந்த மயானத்தில் இருக்கிற எனக்கு யாருமே ஹெல்ப் கிடையாது. ஒரு குடிசை போட்டு கொடுத்துட்டாங்க. பூஜை பொருட்கள்லாம் வந்து வரும், அந்த ஹரிச்சந்திரன் காடுன்னுவாங்களா, அதை தாண்டி தான் நிற்பாங்க. எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயின்னு இருந்துருவாங்க, அவ்வளோதான். என் கூட இறங்க மாட்டாங்க. நானே தான் எல்லாத்தையும் அந்த படையெல்லாம் வச்சு பூஜை போட்டு அம்மனுக்கு எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 18 மணி நேரமாக அது ஆகும். நான் அந்த மந்திரங்கள் படிக்கிறதுக்கு தொடர்ச்சியாக அந்த மந்திரங்கள் வந்து அது படித்து அந்த அம்மாவுக்கு தொடர்ச்சியாக அந்த நெய்வேத்திய படையெல்லாம் வச்சு அப்படியே தனியாகவே இருந்தேன். நான் அந்த மயானத்தில் பார்க்க சொல்ல எப்படி பார்த்தாலும் ஒரு 3-4 இது வந்து எரிச்சாங்க, புதைச்சாங்க. அதெல்லாம் கண்ணிலே அந்த சின்ன வயசில் பார்த்து அப்படியே ஒரு வைராகியம், எப்படியா இருந்தாலும் அந்த அம்மனோட தரிசனம் பெறணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு. ஏன்னா யாருமே கிடைக்காம நம்மளே வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்களா அம்மா வந்து, நம்மளா போல. நம்ம எப்பவுமே எல்லாரும் கும்பிட்ற மாதிரி கோயிலுக்கு போய் கும்பிடுவோம், ஆனால் நம்மளை தேர்ந்தெடுத்து இருக்கிறாங்கன்னா அப்படின்னு சொல்லி அது ஒரு எனக்குள்ளே அப்படி ஒரு வைராகியமான எண்ணம் இருந்துச்சு. அதே போல் தான் சித்தஞ்சிக்கு வர சொல்ல அப்படியே புளியமரக்காடு, நாங்கள் நல்ல வசதியாக காரு எல்லா வசதியும் இருக்கும், டெலிஃபோன்லாம் இருக்கும். இப்போ 99 இங்கே வருஷம் பார்த்தா ஒரு ஃபோன் இல்லை, டிவி இல்லை, எதுவுமே இல்லை. எங்கள் அம்மா என் கூட வந்துட்டாங்க. அப்படியே அந்த வீட்டை விட்டுட்டு அப்படியே இங்கே வந்து ஒரு சின்ன வீடு வச்சு கோவில் ஆரம்பித்து இங்கேருந்து அப்படியே பண்ணி இந்த அளவுக்கு நம்மளுடைய சிவகாளி சித்திரப்படம் வளர்ந்துருக்குது. இந்த ஜென்மம் உங்களுக்கு அந்த அம்பாள் சேவையும் அந்த காளியோட புகழையும் அவளுடைய அருளையும் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு திரு உருவத்தை உங்களுக்கு கொடுத்து, அந்த ஜென்மம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஜென்மமாக தொடர்பு இருந்தால் மட்டும்தான். நீங்களும் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் வயசு ரொம்பலாம் இருக்காது, ஆனால்
இவ்வளோ பெரிய விஷயங்கள், இவ்வளோ மக்களை அந்த இழுக்கிறதுன்றது வந்து வேற விஷயங்கள் பண்ணியெல்லாம் இழுக்க முடியாது. அவங்களுக்கு நல்லது நடந்தால் மட்டும்தான் தொடர்ந்து வரப்போகிறாங்க. கூட எப்படி பார்த்தாலும் அமாவாசையில் ஒரு 3000 பேருக்கு மேலே வந்து தரிசனம் பண்ணாங்க. அந்த அம்பாளுடைய அனுகிரகம் பெற்றதுனால அவங்க வராங்க, மன திருப்தியோட அம்பாளுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மாவை தான் நம்ம வீடு, இதுதான் தாய் வீடுன்ற மாதிரி ஆயிட்டாங்க பக்தருங்கெல்லாம். உங்களை தான் நடமாடும் சித்தஞ்சி அம்மாவா, அம்பாள் அந்த பீடத்தில் இருக்கக்கூடிய தாயா சிவகாளியா பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்ததுல. ஒரு வீர மங்கையா இருந்து இவ்வளோ ஒரு அற்புதமான நிர்வாகத்தை கட்டுக்கோப்பாக அமைச்சு நல்லா அந்த வடிவங்கள்லாம் பார்க்க சொல்ல தேர்ந்தெடுத்து நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இது எல்லார் வீட்லேயும் போய் அந்த இறை சக்தி எல்லா விதமான அனுகிரகத்தையும் செய்யணும்னு சொல்லி அம்பாள் இடத்துல நான் பிரார்த்தனை செய்கிறேன். நலமோடு வளமோடு எல்லா ஐஸ்வர்யங்களும் பெற்று ராஜலட்சுமியாக கம்பீரமாக வாழணும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.